அவருடைய சிரசும் மயிரும் வெண்பஞ்சை போலவும் உறைந்த மலையை போலவும் வெண்மையாக இருந்தது. அவர் பரிசுத்தமும் மகிமையும் உள்ள தேவன். சிரசு எதை குறிக்கிறது? ஒரு பழமொழி சொல்லுவோம் இல்லையா, இன்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம். இயேசு கிறிஸ்து தன்னை யோவானுக்கு வெளிப்படுத்தும் பொழுது அவருடைய சிரசை பரிசுத்தமாய் காண்பிக்கிறார். பரிசுத்தம் என்பது தேவனுக்கு பிரதானமான ஒன்று. நம்ம இங்க வந்து கையை தட்டி ஆராதிக்கிறது நல்லது, அந்நிய பாஷை பேசி ஆராதிக்கிறது நல்லது, ஆவியில நிறைந்து ஆராதிக்கிறது நல்லது, சபைக்கு காணிக்கை கொடுப்பது நல்லது, தசமபாகம் கொடுப்பது நல்லது, ஏழைகளுக்கு உதவி செய்வது நல்லது, எல்லாம் நல்லது. பரிசுத்தம் இல்லாமல் எதை செய்தாலும் அது வீணானது, மாயையானது, மாய்மாலமானது. நம் உள்ளத்துல பரிசுத்தம், நம் செயல்பாட்டுல பரிசுத்தம், நம் எண்ணங்கள்ல பரிசுத்தம், பேச்சுல பரிசுத்தம். இந்த பரிசுத்தத்தோடு கூட கடவுளுக்கு நம்ம ஊழியம் செய்யும் பொழுது, தேவனுக்கு சில காரியங்களை நம்ம செய்யும் பொழுது அதை கர்த்தர் மகிமையாக பார்க்கிறார். ஆசாரியர்களுடைய நெற்றி பட்டங்கள்ல என்ன எழுதியிருக்கும்? கர்த்தருக்கு பரிசுத்தம், கர்த்தருக்கு பரிசுத்தம். அந்த பிரதானமான ஸ்தானம், பிரதானமான ஒரு பொசிஷன்ல நம்முடைய பரிசுத்தத்தை கொண்டு வந்து வைக்கணும். அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிற தேவன். நம்ம எப்படி பரிசுத்தமாக முடியும் அப்படின்னா, வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பாவங்கள் சிவேர் என்றிருந்தாலும் உறைந்த மலையை போல வெண்மையாகும், அவைகள் இரத்தாம்பர சிவப்பாய் இருந்தாலும் பஞ்சை போலாகும். அவரிடத்துல கேட்கணும், இது பாவமா பாவம் இல்லையா அப்படிங்கறத தீர்மானிக்கிற அதிகாரம் யார்கிட்ட இருக்குங்க? ஆண்டவர்கிட்ட இருக்கு. அப்போ அவரோடு கூட வழக்காடும்படி சொல்லுகிறார். வழக்காடுவோம் அப்படின்னா விவாதம் பண்றது. ஒரு சில நேரங்கள்ல நமக்குள்ளேயே விவாதம் பண்ணிக்குவோம். நமக்கு பிடிச்ச உணவு சாப்பிடும் பொழுது டாக்டர் சொல்லியிருப்பாரு, இதெல்லாம் ஆகாதுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்ப ரொம்ப நமக்கு பிடிச்சதா இருந்தா நம்ம என்ன தீர்மானிப்போம்? இது ஒரு பெரிய விஷயமா, ஒரு ஜிலேபி சாப்பிடுறது பெரிய விஷயமா, 2 நடம் நடந்தா சரியா போகுது, இதை சாப்பிட்டு அதை கம்மி பண்ணிட்டா, இதை சாப்பிட்டு 2 வாக்கிங் போயிட்டா, அப்ப இது நம்ம மனசு என்ன தீர்மானிக்குது? சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிறத தீர்மானிக்குது. அதே போலதான் பாவம். தண்ணி அடிக்கலாமா வேண்டாமா, சிகரெட் குடிக்கலாமா வேண்டாமா, இது பாவம்னு பைபிள்ல போட்டிருக்கா, அங்க போட்டிருக்கா, இங்க போட்டிருக்கா, விபச்சாரம் செய்யலாமா வேண்டாமா, லவ் பண்ணலாமா வேண்டாமா, இதெல்லாம் பாவம் அங்க போட்டிருக்கான்னு சொல்லி இங்க போட்டிருக்கான்னு சொல்லி நமக்குள்ள விவாதம் பண்ணிட்டு இருந்தா எது தீர்வாக முடியும்? நம்முடைய விருப்பம் எதுவோ அதுதான் தீர்மானமாக முடியும். நமக்குள்ள விவாதம் பண்ணினா நமக்கு என்ன பிடிக்குதோ அதுதான் நம்முடைய தீர்மானமாய் இருக்கும், அதுதான் நமக்கு தீர்வா இருக்கும், அதுதான் நமக்கு சரியா இருக்கும். நம்முடைய பார்வையில் எது சரியோ அதுதான் சரி என்று நம்முடைய மனது தீர்மானிக்கும். மற்றவர்களோடு கூட விவாதம் பண்ணினா 10 பேர்த்துக்கிட்ட போய் ஐடியா கேட்கிறோம். பிரதர், லவ் பண்ணலாமா வேண்டாமா, தண்ணி அடிக்கலாமா வேண்டாமா, சிகரெட் குடிக்கலாமா வேண்டாமா, இப்படி 10 பேர்த்துக்கிட்ட போய் நம்ம ஆலோசனை கேட்டா அந்த 10 பேர் சொல்ற ஆலோசனை தான் நமக்கு தீர்வாக இருக்கும். அப்ப யார்கிட்ட வழக்காடணும்? தேவனிடத்துல வழக்காடணும். அப்படி வழக்காடும் பொழுது, அவரிடத்துல நம்முடைய வாதங்களை கொண்டு போய் வைக்கும் பொழுது, அவரிடத்துல கொண்டு போய் நம்முடைய பாவங்களை கொண்டு போய், அப்பா இதெல்லாம் செய்த, இது தவறா சரியா நீங்க சொல்லுங்கன்னு சொல்லி வைக்கும் பொழுது, அவர் நமக்கு வேதத்தின் மூலமாய் அவர் பேசுவார். நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமாய் மாறும். அதுதான் பைபிளை படிக்க 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 ஏன் நம்முடைய வாழ்க்கை மாறுதுன்னா இதுதான் காரணம்.